இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை அன்போடு இந்த நிகழ்ச்சிக்குள் வரவேற்கிறோம். இயேசுவின் தழும்புகளாலே நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை மீண்டுமாக சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறோம். உங்களை முகமுகமாக நேரிலே சந்திக்க முடியாவிட்டாலும் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். உங்களில் அநேகர் எங்களோடு கூட இமெயில் மூலமாகவும் தொலைபேசி மூலமாகவும் SMS மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொண்டு வருகிறீர்கள். உங்கள் ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபித்து கொண்டு வருகிறோம். ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில செய்து வரும் பெரிய காரியங்களை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறீர்கள். உங்கள் சாட்சிகளுக்காக நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நன்மையானவர்களை, மேன்மையானவர்களை, பெரிய காரியங்களை நம்மத்தில் செய்கிறார். ஆண்டவர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். கடந்த பகுதியிலே நாம் தியானித்தது ஒரு விசுவாசியின் வாழ்க்கையிலே தகர்க்கப்பட வேண்டிய எரிகோவின் மதில்கள், ஒரு விசுவாசியின் வாழ்க்கையிலே மீண்டுமாக கட்டி எழுப்பப்பட வேண்டிய எருசலேமின் மதில்கள், இவைகளை குறித்து நாம் தியானித்தோம். இந்த பகுதியிலே நாம் தகர்க்க வேண்டிய எரிகோவின் மதில்கள், எரிகோவின் மதில்களை நாம் எவ்வாறு தகர்ப்பது? அன்று யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரரும் கானானை நோக்கி புறப்பட்டு சென்ற பொழுது தடையாக நின்ற அந்த எரிகோவின் மதில்கள் எவ்வாறு தகர்க்கப்பட்டது என்பதை நாம் வேத வசனங்களின் அடிப்படையிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். எடுத்து வாசிப்போம். யோசுவா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. அடைக்கப்பட்டிருந்த தடையாக எழும்பி நின்ற எரிகோ மதிலை நாம் இந்த வசனத்திலே காண்கிறோம். சரித்திரம் கூறுகிறது, சரித்திர ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள், அந்த எரிகோவின் மதில் ஏறத்தாழ 36 அடி உயரம். அதன் மேல் பகுதி 18 முதல் 25 அடி அகலம் உள்ளது. அது இரட்டை மதில்கள். அந்த இரட்டை மதில்கள் மத்தியிலே மண்ணை போட்டு அவர்கள் நிரப்பி இருந்தார்கள். ஆகவே உயரமான மதில், நீண்ட மதில். அந்த மதிலின் மேல் மக்கள் குடியிருந்தார்கள். எரிகோ நகரத்தை பாதுகாத்து கொண்டிருந்த இஸ்ரேல் மக்களுக்கு தடையாக நின்ற அந்த பிரம்மாண்டமான மதில், அந்த மதில் தகர்த்தெறியப்பட்டது. சரித்திரம் கூறுகிறது, அந்த எரிகோ மதிலை சுற்றி வர வேண்டும் என்றால் 3 முதல் 4 மைல் தூரம் நடந்து செல்ல வேண்டும். அன்று நடந்த காரியம் என்ன? யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரரும் அந்த மதிலுக்கு முன்பாக நின்றார்கள். ஆண்டவருடைய கட்டளை என்ன? அதை சுற்றி வாருங்கள். 6 நாட்கள் தினமும் ஒரு முறை அந்த மதிலை சுற்றி வாருங்கள். ஆசாரியர்கள் எக்காலம் ஊத அவர்களுக்கு முன்பாக உடன்படிக்கை பெட்டி சுமக்கப்பட்டு சென்றது. அதன் பின்பாக இஸ்ரேல் மக்கள் நடந்து சென்றார்கள். 6 நாட்கள், ஒவ்வொரு நாளும் ஒரு முறை அவர்கள் சுற்றி வந்தார்கள். 7ஆம் நாளிலே 7 முறை சுற்றி வந்தார்கள். 7ஆம் முறை சுற்றி முடித்த பின்பு அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள், துதி எழுப்பினார்கள். துதிக்க 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 அந்த பிரம்மாண்டமான உயரமான அந்த சுவர் இடிந்து விழுந்தது. அத்தனை பேரும் அழிக்கப்பட்டார்கள். இஸ்ரேல் மக்களும் இஸ்ரேல் மக்களுக்கு உதவியாக இருந்த அந்த வேவுக்காரருக்கு அடைக்கலம் கொடுத்த அந்த ராகாப் என்ற பெண்ணும் அவருடைய குடும்பத்தாரும் ரட்சிக்கப்பட்டார்கள். இதுதான் நாம் யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பான தேவ ஜனமே, அன்று அந்த எரிகோவின் மதிலை தகர்த்தெறிவதற்கு, உடைப்பதற்கு இஸ்ரேல் மக்கள் கையாண்டது ஒரே ஒரு காரியம்தான். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள், விசுவாசத்தோடு கீழ்ப்படிந்தார்கள், வாக்கு தத்தத்தை பற்றி கொண்டு கீழ்ப்படிந்தார்கள், துதித்தார்கள், துதியின் ஆர்ப்பரிப்பை ஏறெடுத்தார்கள். அந்த சுவர், அந்த அலங்கம் இடிந்து விழுந்தது. எரிகோவின் சுவர் இடிந்து விழுவதற்கு முதல் காரணம் விசுவாசம். எடுத்து வாசிப்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். விசுவாசத்தினாலே
எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. விசுவாசத்தினாலே எரிகோவின் சுவர்கள் இடிந்து விழுந்தது. அன்பான தேவ ஜனமே, விசுவாசம் உங்கள் வாழ்க்கையிலே தடையாக இருக்கும் அந்த எரிகோவின் மதில்கள் உடைக்கப்பட வேண்டும் என்றால், தகர்க்கப்பட வேண்டும் என்றால், உங்கள் வாழ்க்கையிலே விசுவாசம் காணப்பட வேண்டும். ஒரு விசுவாசியின் வாழ்க்கையிலே விசுவாசமே சுவாசமாக இருக்க வேண்டும். ஒரு சுவாசம் இல்லாத மனுஷன் பிணமாய் போய்விடுகிறான். நாம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். எடுத்து வாசிக்கிறேன், கேளுங்கள். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். பாருங்கள், விசுவாசத்தினாலே எத்தனை சாதனைகளை படைத்தார்கள். நமக்கு தடையாக இருக்கும் தடைகளை விசுவாச கண்களால் நாம் கண்ணோக்கி பார்க்கும் பொழுது அந்த தடைகள், அந்த எரிகோவின் மதிலை போன்ற தடைகள் இடிந்து விழும். அடுத்தபடியாக அந்த எரிகோவின் மதில்கள் தகர்க்கப்படுவதற்கு காரணமாக இருந்தது, இஸ்ரவேல் புத்திரர் வாக்கு தத்தங்களை பற்றி கொண்டார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் என்ன? எடுத்து வாசிப்போம். யோசுவா 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அந்த ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன். ஒப்புக் கொடுக்க போகிறேன் என்று கூறவில்லை. நீங்கள் 7 நாட்கள் சுற்றி வாருங்கள், 7வது நாளிலே ஒப்புக் கொடுப்பேன் என்று கூறவில்லை. ஏற்கனவே ஒப்புக் கொடுத்தாகி விட்டது. அந்த வாக்குத்தத்தம் ஏற்கனவே நிறைவேறிவிட்டது. எரிகோவையும் அதன் ராஜாவையும் அவர்கள் மக்களையும் ஒப்புக் கொடுத்து விட்டேன் என்று கூறின ஆண்டவர் 6 நாட்கள் அவளை காத்திருக்கும்படி கூறினார். அந்த காத்திருப்பு நாட்களிலே நீங்கள் ஒன்றும் பேசாதிருங்கள், ஒன்றும் பேச வேண்டாம். நீங்கள் மௌனமாக பொறுமையோடு கர்த்தருடைய வேலை வரும் வரை காத்திருங்கள் என்று அவர்கள் கட்டளை கொடுக்கப்பட்டது. அந்த கட்டளைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். 6 நாட்கள் அந்த பிரச்சனையாகி அந்த எரிகோவின் மதிலை சுற்றி வந்தார்கள். விசுவாசத்தோடு வாக்கு தத்தத்தை பற்றி கொண்டு பொறுமையோடு மௌனமாக அவர்கள் கர்த்தருடைய வேலைக்காக காத்திருந்தார்கள். கானா ஒரு கல்யாணத்தை நினைத்துக் கொள்ளுங்கள். திராட்சை ரசம் குறைவுபட்டது. ஒரு பெரிய தேவை. அந்த குறை, அந்த தேவை, அந்த பிரச்சனை இயேசு கிறிஸ்துவுக்கு அறிவிக்கப்பட்டது. அவர் கூறின காரியம் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை. அவருடைய வேலைக்காக காத்திருக்கும் பொழுது ஒரு அற்புதத்தை கண்டார்கள். அன்பான தேவ ஜனமே, உன்னுடைய வாழ்க்கையில் காணப்படும் அந்த எரிகோ மதில் உடைக்கப்பட வேண்டும் என்றால் விசுவாசம் தேவை. வாக்கு தத்தத்தை பற்றி கொள்ள வேண்டும். பொறுமையோடு கர்த்தர் வேலைக்காக நாம் காத்திருக்க வேண்டும். அடுத்தபடியாக நாம் கண்டதில்லை, உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு முன்பாக கடந்து சென்றது. உடன்படிக்கை பெட்டி சுமக்கப்பட வேண்டும். உடன்படிக்கை பெட்டி. உடன்படிக்கை என்றால் என்ன? உடன்படிக்கை என்பது கர்த்தருக்கும் ஒரு விசுவாசிக்கும் உள்ள ஒரு உறவு. கர்த்தருக்கும் நமக்கும் உள்ள உறவை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தரோடு கூட ஒரு நித்திய உறவு, ஒரு நிரந்தர உறவு, ஆன்கோயிங் ரிலேஷன்ஷிப். அநேகர் கூற முடியும், நான் 10 ஆண்டுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். நல்லது. இன்றைக்கு இந்த நிமிடத்தில் உனக்கும் கர்த்தருக்குள்ள உறவு எவ்வாறு இருக்கிறது? ஒரு நிரந்தர உறவு. கர்த்தருக்கும் உனக்கும் உள்ள ஒரு நிலையான உறவு. அந்த உறவை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். உடன்படிக்கை என்பது கர்த்தருக்கு உனக்கு உள்ள அந்த உறவு நிலையாக எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கும் உனக்குள்ள உறவு புதுப்பிக்கப்பட்டு உயிரோடு அது இருந்தால் உன்னுடைய எல்லா உறவுகளும் நன்றாக இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கும் உனக்குள்ள உறவு எவ்வாறு இருக்கிறது? நம்மை நாம் நிதானித்து சோதித்தறிவோம். உடன்படிக்கை பெட்டி என்று கூறுகிறார்கள். உடன்படிக்கை நமக்கும் கர்த்தருக்குள்ள உறவை காட்டுகிறது. பெட்டி, மரத்தினால் செய்யப்பட்ட பெட்டி, சீத்தியும் மரத்தினால் செய்யப்பட்ட பெட்டி, பொன்னான தகடுகள் அதன் மீது பதிக்கப்பட்டிருந்தது. மரம் என்பது மனுஷிகத்தை குறிக்கிறது.
சாதாரண மரக்கட்டையான வாழ்க்கை, ஒரு மனுஷிகமான வாழ்க்கை. அந்த மனுஷிகத்தை பொன்னான தெய்வீகம் அது சூழ வேண்டும். ஆதாம் பாவம் செய்த பொழுது தேவ மகிமையை இழந்தான். அவனை தேவ மகிமை சூழ்ந்திருந்தது. பாவத்தில் விழுந்த பொழுது தேவ மகிமையை இழந்தான். தான் நிர்வாணி என்பதை உணர்ந்தான். மனுஷீகமும் தெய்வீகமும் இணைந்து காணப்படும். மனுஷீகத்துக்கு அடையாளமாக பெட்டியும், தெய்வீகத்துக்கு அடையாளமாக அந்த பொற்தகடுகளும் இருக்கிறது. அந்த மனுஷகம் தெய்வம் இணைந்து காணப்பட வேண்டும். எரிகோவின் மதில்கள் இடிக்கப்பட வேண்டும் என்றால் முதலாவது விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்கள், வாக்குத்தத்தத்தை பற்றி கொள்ளுங்கள், கர்த்தர் வேலைக்காக பொறுமையோடு காத்திருங்கள். உடன்படிக்கை பெட்டியாகிய அந்த உடன்படிக்கை, கர்த்தரோடு உறவு, தெய்வ மகிமை, தெய்வ பிரசன்னம் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்ல வேண்டும். உடன்படிக்கை பெட்டியினுள்ளே காணப்படுவது என்ன? எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துக்கு கடந்து செல்வோம். அதிலே பொன்னார் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்றகடு பொதிந்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய துளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பனைகளும் இருந்தன. உடன்படிக்கை பெட்டிகளே காணப்பட்ட காரியம் என்ன? மன்னா வைக்கப்பட்டிருந்த பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் தேவ கட்டளைகள் எழுதப்பட்ட அந்த கற்பலகைகளும் இருந்தன. மன்னா கர்த்தருடைய வார்த்தை, ஆரோனுடைய தளிர்த்த கோல் வாக்கு தத்தம், கற்பலகைகளிலே தேவ கட்டளை. கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வாக்கு தத்தம், கர்த்தருடைய கட்டளைகள், அவைகள் வைக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டி. அந்த உடன்படிக்கை பெட்டி சுமக்கப்பட்டது. அதற்கு பின்னாக இஸ்ரவேல் புத்திரர் அதை தொடர்ந்து சென்றார்கள். தேவ மகிமை நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் கர்த்தரால் மகிமைக்கென்றே செய்வேன் என்று பவுல் கூறினார். நாம் ஒவ்வொரு காரியத்திலும், நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும், நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் கர்த்தருக்கு மகிமை செலுத்தும் பொழுது, தேவனுக்கு மகிமை செலுத்த 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 தேவ மகிமை உங்கள் வாழ்க்கையிலே காணப்படும். நீ எந்த அளவுக்கு கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறாயோ அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய மகிமை காணப்படும். எரிகோவின் மதில்கள் உயரமாக காணப்பட்டாலும் நீ கர்த்தருடைய நாமத்தை உன் வாழ்க்கையில உயர்த்த 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 உன்னுடைய வாழ்க்கையிலே தேவ மகிமை காணப்படும். எரிகோவின் மதில்கள் தகர்க்கப்படும். ஹல்லேலூயா. பவுல் கூறுகிறார், புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் நான் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை செலுத்துவேன். கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிற வாழ்க்கையில் வாழும் பொழுது தேவ மகிமை உன் வாழ்க்கையில காணப்படும். எரிகோவின் மதில்கள் தகர்க்கப்படும். அடுத்தபடியாக பார்க்கிறோம், அவர்கள் துதித்தார்கள், துதியின் பலியை ஏறெடுத்தார்கள், ஆர்ப்பரித்தார்கள். தேவன் துதித்து ஆர்ப்பரித்தார்கள். துதிக்க 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 தேவ வல்லமை கடந்து வரும். அந்த தேவ வல்லமையால் நிரப்பப்படும் பொழுது எரிகோவின் மதில்கள் தகர்க்கப்படும். இந்த வேளையிலும் கூட அன்பான தேவ ஜனமே, கர்த்தர் உன் வாழ்க்கையில காணப்படும் அந்த எரிகோ மதில்களை தகர்த்து போட விரும்புகிறார். நம் விசுவாசத்தோடு வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டு கீழ்ப்படுதலோடு கர்த்தருக்காக காத்திருக்கும் பொழுது, தேவ பிரசன்னத்தை காத்துக்கொள்ளும் பொழுது, துதிக்கும் பொழுது, ஸ்தோத்திரிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது எரிகோவின் மதில்கள் நிச்சயமாகவே இடிந்து விடும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.